ஐயா மருதநாயகம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நான் பயின்ற பச்சையப்பன் கல்லூரியில தமிழ்துறை தலைவராக இருந்து இன்றைக்கு சங்க இலக்கியம் பற்றி உரையாற்றுவதற்காக வந்திருக்கிற பேராசிரியர் முனைவர் தே ஞானசுந்தரம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நான் எவ்வளவு நேரம் வேண்டாலும் பேசுறதுக்கு தயார். கேட்கறதுக்கு அறிஞர்கள் நாங்க வேணும்னு நினைச்சதே வந்து நாங்க முழுமையா அவங்களுடைய பேச்சு கேட்கணுன்றதுக்காக விட்டுட்டு சார் நாங்க முடிவு பண்ணோம். அதை யார் மாத்துறது? கருத்தரங்க தலைவர்களே, கருத்தரங்கத்தில் தொல்காப்பியத்தை பற்றி பேசியவருடைய பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் அவர்களே, திருக்குறளையே வாழ்வாக கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் மோகன்ராஜ் அவர்களே, சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் முதற்க நன்றிகள். இது விழா மிகச் சிறப்பாக இதற்கு என்ன காரணம் என்று நினைத்து பார்த்தேன். அரசு நடத்துகிற விழா அதுவும் அவருக்கு ஞானம் குறைக்க நடக்கின்ற விழா அல்லவா, அதனால்தான் இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்று நான் வந்தேன். பெருமக்களே, சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் என்ற ஒரு உத்தி உண்டு. அதன்படி ஒரு செய்தியை நெடுநாட்களும் பேசலாம், குறைந்த அளவிலேயும் பேசி முடிக்கலாம். அதிகமாக கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் பேராசிரியர் முருகன். அவருடைய ஆசை நியாயமாக, ஆனால் அதற்கு காலம் இடம் தரவில்லை. நம்மை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம், அமைச்சர்களை யார் கட்டுப்படுத்துவது? அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அதனால்தான் இந்த சிக்கல் சேர்த்திருக்க. சங்க இலக்கியம் என்றால் என்ன? நெடுநாட்களுக்கு முன்பு பேராசிரியர் இலக்குவனாரை பற்றிய ஒரு கட்டுரையை நான் படித்தேன். அதில் ஒரு செய்தி தூக்கி வாரி போட்டது. சங்க இலக்கியத்தை எடுத்து வங்கக்கடலில் வீசுங்கள் என்று கம்ப நண்பர்கள் பேசினார்கள். அதனால்தான் சங்க இலக்கியம் என்ற பெயரில் ஒரு இதழை தொடங்கினார் இலக்குவனார் என்று ஒரு குறிப்பு. கம்பன் அன்பர்கள் வேண்டுமானால் சங்க இலக்கியத்தை புரியாமல் அப்படி பேசியிருக்கிறார். ஆனால் கம்பர் சங்க இலக்கியத்தை நன்றாக படித்தார். சொல்ல போனால் சங்க இலக்கியத்தையும் திருக்குறளையும் கம்பரை போல படித்த இன்னொரு புலவரை நான் என்னுடைய வாசிப்பில் காணவில்லை. சங்க இலக்கியத்தினுடைய நரம்பு அறிந்து இலக்கணம் வகுத்தது போல பாடுகிறார் கம்பர். சங்க இலக்கியம் அழகு நிறைந்தது. சங்க இலக்கியம் அறிவுக்கு பொருளை வாரி வழங்குவது. சங்க இலக்கியம் தெளிந்த நீரோடை போன்றது. இந்த மூன்று செய்திகளை கோதாவரி ஆற்றோடு சேர்த்து கம்பர் பாடுகிறார். புவியிருக்கு அழியாய் ஆன்ற பொருளந்து புலத்திற்றாய் அவியகத் துறைகள் தாங்கி ஐந்திணை நெறி அளாவி சவியுறத் தெளிந்து தன்னென்றொழுக்கமும் தழுவி சான்றோர் கவியன கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார். சான்றோர் கவி என்பது சங்க கவிஞர்கள் குறிப்பிடும். இந்த காலத்து பாட்டு எழுதுகிறவர்களை கவிஞர்கள் என்போம். இடைக்காலத்தில் பாட்டு எழுதியவர்களை அருளாளர்கள் என்போம். சங்க காலத்தில் நல்லிசை பாடல்களை இசைத்தவர்களை நாம் சங்க சான்றோர் என்று சொல்கிறோம். அப்படியானால் சங்க இலக்கியம் என்ன சொல்லுகிறது? உயர்ந்த கருத்தை
அறிவுக்கு விருந்தாக படைக்கிறது. ஒரு பாட்டை நான் எண்ணி பார்க்கிறேன். தமிழனை போல அறிவார்ந்தவன் ஒருவன் இல்லை. இதை தலையிலிருந்து சொல்லலாம். பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்றன என்பதை எப்பொழுது மேலை நாட்டார்கள் அறிந்தார்கள்? பேர்ட் வாட்சிங் என்ற தலைப்பில் கலைக்களஞ்சியத்தில் படித்தீர்களானால் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு பறவைகளின் காலில் வளையங்களை கட்டிவிட்டு பறக்க விட்டு எங்கே பறக்கிறது என்று மற்றவர்களிடமிருந்து தகவல்களை சேகரித்து பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் தாவுகின்றன என்ற உண்மையை மேலை நாட்டார் கண்டிருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிசிராந்தையார் பாடுகிறார். அவர் அன்னச்சேவலை பற்றி பாடுகிறார். நெடுந்தொலைவு பறக்கக்கூடிய பறவைக்கு பொதுவாக வழங்கிய பெயர் அன்னச்சேவல் என்பது. அன்னச்சேவலை பார்த்து இப்படி அந்த புலவர் சொல்கிறார்: குமரியம் பெருந்துறையில் அயிரை மாய்ந்து விட்டு அயிரையை மேய்ந்து விட்டு வடபெரும் கல் நோக்கி பறக்கின்ற ஏ அன்னச்சேவரே, நீ வழியில் உறையூரில் தங்கி நான் பிசிராந்தையாரினுடைய அடிமை என்று சொன்னால் உன்னுடைய பெண் பறவைக்கும் சூடிக்கொள்ளக்கூடிய ஆபரணங்களை அந்த மன்னன் வழங்குவான் என்று பார்க்கிறார். அப்ப 200 ஆண்டுகளுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெரிந்த ஒரு செய்தியை உலகத்திற்கு எடுத்து சொல்லாமையினால் 200 ஆண்டுகளுக்கு பின்பு வந்தவன் சொல்லுகின்ற செய்தி உயர்ந்த செய்தியாக. இப்படி தமிழர்கள் அறிவார்ந்தவர்கள், உணர்ச்சி மிகுந்தவர்கள். தமிழர்களுடைய உயர்வுக்கும் வீழ்ச்சிக்கும் என்ன காரணம் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். தமிழர்கள் உணர்ச்சி ஏற்பட்டவர்கள். உலகத்தில் எந்த மொழியினராவது தங்கள் மொழிக்காக உடம்பில் எண்ணெயை ஊற்றிக் கொண்டு எரித்துக் கொண்டது உண்டா? அந்த கொடுமை தமிழ்நாட்டில் தான் நிகழ்ந்திருக்கிறது. அவ்வளவு உணர்ச்சி வயப்பட்டவர்கள் தமிழர்கள். தமிழர்கள் ஒற்றுமை இன்மையினால் தான் பல கேடுகள் விளைந்திருக்கிறது. ஒன்று 2ஆக உடைவது, 2 3ஆக உடைவது, 3 4ஆக உடைவது. இது அரசியலில் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் இருக்கிறது. இதை ஒரு புலவர் சொல்கிறார். ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஓர் இயக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, ஒற்றுமையாக இல்லை என்றால், உட்பகை தோன்றுமானால் அந்த இயக்கம், அந்த கட்சி, அந்த நாடு அழிவு. அருமையாக பேராசிரியர் மருதநாயகம் அவர்கள் சொன்னார்கள். உட்பகை பற்றி காலையில் சொன்னார்கள். நான் அந்த குறளைத்தான் நினைத்து பார்க்கிறேன். உட்பகை அஞ்சு தற்காக்க உலைவிடத்து மட்பகையில் மானத்தெரு. பரிமையாளருக்கு இந்த குறளுக்கு பொருள் சொல்ல தெரியவில்லை. குயவன் அறுக்கக்கூடிய மட்கருவி என்று எழுதியிருக்கிறார். காளிங்கர் வெள்ளம் என்று பொருள் எழுதினார். வெள்ளம் என்ன நமக்கு பகையா? நிறத்தோடு நீரியை நன்னார் அகத்து என்று காதலர்களை குறிக்கிறது அதே குறள். நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இதற்கு எப்படி பொருள் காண்பது? நான் எண்ணி பார்த்தேன். இந்த குறள் ஒரு அமைப்பு இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஒரு பெரிய ஒன்றை சொல்லி அதை விட பெரியது என்று சொல்லுகிற அமைப்பு இருக்கிறது. மட்பகையில் மானத்தெரு. இப்படி ஏதேனும் குரட்பாக்கள் இருக்கின்றனவா என்று பார்த்தேன். காலத்தினால் செய்தது சிறிதெனும் ஞாலத்தின் மானப்பெரிது. நிறையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையிலும் மானப்பெரிது. மானே என்ற சொல்லை திருவள்ளுவர் கையாளுகிற பொழுது பெரிய ஒன்றை சொல்லி அதைவிட பெரிய இது என்பதை காட்ட விடுகிறார். அப்படியானால் இங்கேயும் ஏதோ பெரிய ஒன்றை சொல்லுகிறார் என்று முடிவுக்கு வந்தேன். இளங்குமரனார் போன்றவர்கள் புதைகுழி என்றார்கள். புதைகுழி எங்கே இருக்கும் என்று தெரியும். நான் குடந்தை அரசினர் கல்லூரியில் படித்தவர். படகிலே திருச்சி வரை போவோம். எங்கள் ஆசிரியர் சொல்லுவார்,
படகிலிருந்து உன்னுடைய காலை கரையில் வைக்க வேண்டுமே தவிர தண்ணீரில் வைக்காதே, இங்கே புதைகுழிகள் இருக்கும் என்பார். அப்படியானால் புதைகுழி எங்கே இருக்கும் என்று தெரியும். ஆனால் உட்பகையின் இலக்கணம் என்ன? எங்கே இருக்கிறது என்று தெரியாது, எப்பொழுது வெளிப்படும் என்று தெரியாது, எவ்வளவு கேடு விளைக்கும் என்று தெரியாது. கேடு விளைந்த பின்னர் தான் அடேயப்பா இவ்வளவு கேடா என்று நாம் தவிப்போம். அப்படி இயற்கையில் என்ன நடக்கிறது என்று எண்ணி பார்த்தேன். நிலநடுக்கம் எங்கே இருக்கிறது என்று தெரியாது, எப்பொழுது வெடிக்கும் என்று தெரியாது, எவ்வளவு கேடு வரும் என்று தெரியாது. அதனால் திருவள்ளுவர் உட்பகை நிலநடுக்கத்தை விட பெரிது என்று சொல்கிறார். அதைத்தான் மட்பகையின் மானத்தெரும் என்கிறார். மட்பகை என்பது மண்ணின் பகை செயலாகிய நிலநடுக்கத்தை குறிக்கும். ஏன் இந்த உட்பகையை சொன்னேன்? திருக்குறள் அல்லவா இது? மோகனராஜ் பேச வேண்டிய பேச்சு அல்லவா இது? அவருடைய எல்லைக்குள் நான் அத்துமீறி பிரவேசிக்கிறேன் என்று தப்பாக நினைத்து விடாதீர்கள். உட்பகையை பற்றி சொன்னதால் சொல்லுகிறேன். தமிழர்கள் அழிவுக்கு காரணம் உட்பகைதான். ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வதுதான். தான் பெரியவன் என்று எண்ணக்கூடிய ஈகோ, அந்த தாண்மை உணர்வுதான். அப்படித்தான் அந்த அரசருக்கு சகோதரனாக இருந்த ஒருவன் கோட்டையை முற்றுகையிட்டு விட்டான். உள்ளே இருக்கிறவன் வெளியே வரவில்லை, உள்ளேயே இருக்கிறார். வெளியே இருக்கிறவன் உன்னை அழிக்காமல் திரும்ப மாட்டேன் என்று நினைக்கிறார். இடையில் சிக்கிக்கொண்ட மக்கள் அல்லல்படுகிறார்கள். அப்பொழுது ஒரு தமிழ் புலவன் போனான். அங்கே இருக்கக்கூடிய வெளியிலே முற்றுகையிட்டு அரசரை பார்த்தார். அவரை பார்த்து சொன்னான், உன்னை எதிர்த்து நிற்கிறானே அவன் என்ன மாலை சூடி இருக்கிறான் என்று பார்த்தாயா? இரும் பனை வெண்தோடு மலைந்தோன் அல்லன், அவன் ஒரு சேர மன்னன் அல்லன். கருஞ்சினை வேம்பின் தெரியலோன் அல்லன், அவன் வேப்பம்பூ மாலை அணிந்த பாண்டியன் அல்லன். நின்ன கண்ணி ஆர்மிடைந்தன்றே, நின்னோடு பொறுவோன் கண்ணியும் ஆர்மிடைந்தன்றே. உன்னுடைய கழுத்தில் தொங்குவதும் ஆத்தி மாலை, எதிரே இருப்பவனுடைய கழுத்தில் தொங்குவதும் ஆத்தி மாலை. ரெண்டு பேரும் மோதிக்கொள்கிறீர்களே, இரண்டு பேரும் வெற்றி பெற முடியுமா? ஒருவர் தோற்பது உறுதி. ஒருவீர் தோற்பினும் தோற்பனும் குடி, இருவீர் வேதம் இயற்கையும் நன்றி. அதனால் குடிப்பொருள் அன்றும் செய்தி. உங்களுடைய செயல் உங்கள் குடிக்கு ஏற்றது அல்ல, உங்கள் குலத்திற்கு ஏற்றது அல்ல. அது என்ன? கொடித்தே நும்போல் வேந்தற்கு மென்மலி உவகை செய்யும் இவ்விகலை. இந்த மென்மலி உவகை என்று சொன்னானே, அடே நீங்கள் மோதிக்கொள்வதை கண்டால் அவன் பூரிப்பில் அப்படியே உடம்பு தடைத்து போய் விடுவடா என்பதை மென்மலி உவகை தரும் செய்த உங்கள் செயல் என்கிறார். இந்த பாட்டை தமிழர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணனும் தம்பியும் இந்த பாட்டை நினைத்தால் வீட்டில் அமைதி இருக்கும். ஓர் இயக்கத்தில் இருக்கிறவர்கள் தங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டால் 1 2ஆகவோ 2 3ஆகவோ 3 4ஆகவோ பிரியாது. ஆகவே இந்த பாட்டை நாம் மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு 2 பாடல்களை ஒரு 5 நிமிடத்தில் சொல்லி நிறையலாம் என்று நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தெரியாத பாடலே இல்லை இந்த பாட்டு. யாண்டு பரவாக நரையராகுதல் அங்காகியர் என மனமுதிராயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினார். ஒரு வீடு சிறக்கணும்னா என்ன? நல்ல மனைவி, தாரமும் குருவும் தலைவிதிப்படி. சில வரலாறுகளை பார்த்தா ஒரு வியப்பா இருக்குது. வாரன் பீஸ், அண்ணா கரீனா எழுதின லியோ டால்ஸ்டாய் ஒரு கடும் குளிர் காலத்தில் ஒரு தொடர்வண்டி நிலையத்தில் அனாதை போல செத்து கிடந்தார். என்ன காரணம்? அவன் மனைவி கொடுத்த நச்சரிப்பு என்று எழுதினார்கள். உலகத்திற்கே தத்துவத்தை வழங்கிய தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் கீழே பேசிக் கொண்டிருக்கிறான். மனைவி சொல்வதை கேட்கவில்லை, ஆத்திரம் வருகிறது.
மனைவி மேலே ஏறி ஒரு வாளி ரொம்ப தண்ணீரை எடுத்துக் கொள்கிறார். அப்பொழுதும் சாக்ரட்டிஸ் சொல்கிறார், முன்பு இடி இடித்தது, இப்பொழுது மழை. ஆகவே ஒருவருடைய வாழ்க்கையில் மனைவி சிறப்பாக இருக்க வேண்டும், மக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அதை விட இன்னொரு செய்தி சொன்னார், இது ஆய்வுலம், அதனால் சொல்லுகிறேன். யான் கண்டனையர் என் இளையரும். இளையர் என்பதற்கு என்ன பொருள்? இது கூட தெரியாதா? இளையர் என்பதற்கு வேலைக்காரர்கள் என்றல்லவா பொருள். அப்படித்தானே பழைய உரை எழுதியிருக்கிறது என்பீர்கள். ஒரு வேலைக்காரன் சரியில்லை என்றால் தலைநரைக்கு போகுமா? நம்முடைய வேலைக்காரர் ஒருவர் சரியாக இல்லை, நாம் என்ன செய்வோம்? வேலை செய்தது போதும், ரொம்ப மகிழ்ச்சி, அடுத்த மாதத்துக்குரிய சம்பளமும் வாங்கிக்கோ, இதோட நின்றுக்கோ. அவனுக்கும் அதிகமா சம்பளம் எடுத்தேன்னு மகிழ்ச்சியோட போவான். நம்மளும் அவனை விட்டு போயிட்டானேன்னு திருப்தி அடைக்கும். இங்க எப்படி தலைமுடி நரைக்கும், எப்படி கவலைக்கும்? இளையரும் என்பதற்கு வேலைக்காரர்களும் என்று எழுதிய உரை பிழைப்பட்ட உரை. பழைய உரையாசிரியர்கள் தவறு செய்ய மாட்டார்களா? நச்சினார்கீரியர் செய்திருக்கக்கூடிய தவறுகளை என்னால் பட்டியலிட முடியும். பழைய உரையாசிரியர்கள் நம்மை போன்றவர்கள் தான். நம்மினும் வசதி குறைந்த நிலையில் படித்தவர்கள். அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய உழைப்பு பாராட்டுவதற்குரியன. ஆனால் அவர்கள் சொல்வதெல்லாம் சரி என்று சொல்லிவிடக் கூடாது. இந்த தொடரை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பார்த்தேன். யான் கண்டனையர் என் இளையர். My juniors will act according to my wish. My juniors என்றால் என்ன பொருள்? வீட்டில் இருக்கக்கூடிய தம்பி தங்கை என்றுதான் பொருள். வீட்டில் இருக்கக்கூடிய தம்பியோ தங்கையோ சரியில்லை என்றால் நமக்கு கவலை வரும், தலை நரைக்கும். அதனால் யான் கண்டனையரின் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்றவின் தடங்கிய கொள்கை சான்றோர் பலரையான் பாடும். அப்ப இந்த பாட்டுக்கு எப்படி பொருள் சொல்வது? யான் கண்டனையர் இளையர் என்றால் யான் நினைப்பதையே நினைக்கக்கூடிய என்னுடைய தம்பி தங்கையர்கள் என்று சொல்வதுதான் பொருத்தம் என்பது என்னுடைய பணிவான கருத்து. அதுபோல இன்னொரு செய்தியையும் சொல்லலாம். இந்த புறப்பாட்டை எல்லாரும் சொல்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்த்துப்பாட்டை ஒழுங்காக சொல் என்று சொன்னால் 190 பேர் தடுமாறுவார். தேசிய கீதத்தை பாடு என்றால் 195 பேரே தவறாக பாடுவார்கள். எப்படி கதை ஓடுகிறது என்றால், கூட்டத்தோடு கூடி பாடுகிற பொழுது ஒருவருக்கு தெரியாத பகுதி ஒருவருக்கு தெரிகிறது. இப்படித்தான் வருகிறது. இதுதான் நியாயம், உண்மையும் கூட. அதுபோல இந்த ரொம்ப அழகான பாட்டு 192வது பாட்டு என்று நினைக்கிறேன். அதான் யாதும் ஊரே அவரும் கேளிர் இதும் நன்னும் புறதரவாரா முதலும் கண்டரும் அவஸ்லோரன்னே சாதலும் புதிதேன்றே வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்று நிலனே இன்னாதென்று எழுதன்று நிலனே மின்னின் கண்துளி வானம் கண்துளி கொண்டு ஆனால் கல்குறதெங்கும் மலர் பேரியாற்று நீர்வழிப்படுவோம் புனைவோ ஆவியில் உரைவழிப்படுவோம் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனமாகவே மாட்சியில் பெரியோரை எந்தது நிறையத்திரவே சிறியோரை இந்த பாட்டு ஒரு அற்புதமான பாட்டு. ஆனால் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், விதியை நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாட்டின் தலைவிதி அமைந்தது. இந்த பாட்டு விதியின் வன்மையை எடுத்து சொல்லுகிற பாட்டு. சில பேர் சொல்லுவார்கள், இந்த பாவிதான் என்னை கெடுத்தார். அரே, இந்த பாவியா உன்னை கெடுத்தான்? உன் ஊழல்லவா அவன் வாயிலாக வந்து உன்னை கெடுத்திருக்கிறது. சில பேர் சொல்லுவார்கள், நான் மதுரையில இருந்தா நல்லா இருந்திருப்பேன், சென்னைக்கு வந்த வாழ்க்கையே போயிட்டு. இடமா உனக்கு கேள் சூழ்ந்தது. அந்த இடத்தில் இருக்கும் பொழுது உன்னுடைய வீதி வந்து பயனை ஊட்டியது. ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய நல்லறிவு கூட உனக்கு இல்லையே. நாய் ஒருவன் கல்லால் அடிக்கிறான், நாய் கல்லைத்தானே கடிக்கிறது. எந்த நாயாவது கல்லை கடித்திருக்கிறதா? எய்தவனைத்தானே கடிக்கிறது. அதுபோல விதியை அல்லவா வந்து கொள்ள வேண்டும்.
என்னுடைய நல்வாழ்வுக்கும் கெட்ட வாழ்வுக்கும் காரணம் அவனோ அவளோ அந்த இடமோ அல்ல. என்னுடைய வாழ்வின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் என்னுடைய ஊழ்தான் காரணம். அதனால் யாரும் ஊரே யாரும் கேள்விக்கின்றனர். இப்படி சங்க இலக்கிய பாடல்கள் அருமையானவை. சங்க இலக்கியம் என்றாலேயே அகப்பாடல் தானே. அகப்பாடல் எவ்வளவு நுட்பமாக வரையறுத்து இருக்கிறார்கள் என்பதற்காக இந்த ஒரு செய்தியை சொல்றேன். முல்லை என்றால் இருத்தல் ஒழுக்கம், நெய்தல் என்றால் இரங்கல், இரங்கல் என்றால் கண்ணீர் வடித்தல், கண்ணீர் வடித்தல் இரங்கல். முல்லைப்பாட்டுல ஒரு தொடருக்கு மறைவிலடிகளார் விளக்கினார். அதனால நினைக்கும் போதெல்லாம் அவர் அப்படி விளக்க எழுதினார். மழைக்காலம், இந்த கொட்டில கன்று தாய் பசுக்காக எங்கிட்டு இருக்குது. அந்த ஆயர் மகள், அவளுக்கு மேல ஆடை கிடையாது, அப்படியே தன்னுடைய தோள்கள்ல கையை மடக்கி வைத்துக் கொண்டு கொட்டிலுக்கு போகிறா. அந்த கன்றுக்குட்டிகளை பார்க்கிறா. அந்த கத்துக்குட்டிகள் மேனு கத்துது. என்ன ஏன் கத்துறீங்க? ஆத்தா வரலன்னா ஆத்தா வருவா, கவலைப்படாதீங்க என்று சொல்றா. இதை கேட்ட உடனே நல்ல நிமித்தம் கேட்டோம், உன்னுடைய தலைவன் வருவான் என்று ஆற்றவும் அவள் ஆற்றாமல் இருக்கிறாள். இதை அந்த பொன்மணிகனார் மகனார் நப்பூதனார் பாடுறார். ரொம்ப அழகா, சிறுதாம்பு தொடுத்த பசலை கருவின் உருதுயரால் ஆய்மகள் நடுங்கு சுவர் அசைத்த கையள் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று வித்தர இன்னே வருவர் தாயர் என்போர் நன்றன் நன்மொழி கேட்டன மகனால் நல்ல நல்லோர் வாய்ப்புள் தெருவர் நெறி முடித்து கொண்ட தலைவர் நெறி முடித்து வருதல் தலைவர் வாய்வது நீரில் பருவரல் எவ்வளவு களிமாயோ என காட்டவும் காணாள் கழு சுரந்து பூப்போர் உங்கள் புலம்பு முத்து உரைப்ப, பூப்போர் உங்கள் புலம்பு முத்து உரைப்ப. மறைநெடு எழுதினார், அந்த கண்ணீர் துளி கண்ணிலே உரைத்து நின்றதால் முல்லை உருண்டு கீழே விழுந்திருக்குமானால் நெய்தல் எழுதினார். இந்த ஒரு செய்தியோடு நான் நிறுத்திக் கொள்வேன். முருகனையும் அமைதிப்படுத்த வேண்டும், இருக்கிறவர்களுக்கும் கட்டுப்படுத்த வேண்டும். அதனால் இந்த செய்தி சங்க இலக்கியத்துக்கு என்ன பெருமை தெரியுமா? ஒன்றுதான் பெருமை. வேறு மற்ற மொழிகளின் இலக்கியங்களை பார்த்தால் எல்லாம் ராமாயணத்தின் மொழிபெயர்ப்பு, பாரதத்தின் மொழிபெயர்ப்பு, இவைதான் அவற்றினுடைய மூல இலக்கியங்கள், முதல் இலக்கியங்கள். தமிழக சங்க இலக்கியங்கிற செல்வம் வேற எவர்கிட்டையும் இல்லாத செல்வம். ஓவியங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க. சூரியனையே பார்த்து கொண்டிருக்கிற பூ, அதுக்கு பேர் என்ன? தாமரை. ரொம்ப மகிழ்ச்சி. வெளியில சொல்றாதீங்க தாமரை. தலைவன் ரொம்ப நன்மை செய்தார். தலைவனை நினைத்தாலே மகிழ்ந்தார். ஆனா இந்த சங்க இலக்கியத்துல வர தலைவிகள் எல்லாம் பத்திரமா இருக்காங்க. தலைவன் தான் அயோக்கிய புறத்தை காதற்புறத்தை சேரிப்புறத்தை அப்பா எப்படிதான் இவனுக்கெல்லாம் கட்டுமான. இந்த சங்க இலக்கியத்தை தலைவி சொல்ற ரொம்ப அற்புதமான பாட்டு. போன போது ஏற்கனவே ஆம்பளை எல்லாம் சொல்றாப்பா வந்தாலே ஏற்றுக்கோ அப்படின்னு தோழி சொல்ற. ஒரு காலத்தில் எனக்கு மகிழ்ச்சியை தந்த இந்த தலைவன் எனக்கு இப்பொழுது துன்பத்தை தருகிறாரு. இது எப்படி இருக்கிறது தெரியுமா? மாம்பழம் உண்டு, பலாப்பழம் உண்டு, வாழைப்பழம் உண்டு, நெருஞ்சி பழம் உண்டா? மாதரடிக்கு நெருஞ்சி பழம் உண்டாயா? அந்த நெருஞ்சி பழத்துக்கு பரிமேல உரையுதான் பாருங்க. தலைவியினுடைய காலின் மென்மையை நினைத்த உடனே முள்ளுன்னு சொல்வதற்கு பயந்து பழம்னு சொல்லிட்டாரு. நெருஞ்சி முள்ளுதான் உண்டே தவிர பழம் கிடையாது. அதனால இங்க சொல்ற அந்த பாட்டு, நோமென் நெஞ்சே நோமென் நெஞ்சே
புன்புறத்து அமர்ந்த கற்கில் புன்புறத்து அமர்ந்த சிறு இலை நெருஞ்சி நமக்கு தெரியாதுங்கிறதுக்காக அடையாளம் சொல்றான். அது கட்டாந்தரையில முளைச்சிருக்குண்டா. புன்புறத்து அமர்ந்த எப்படிப்பட்ட பூ? சிறு இலை நெருஞ்சி. பூவை பாரு, கற்கு என் புதுமலர், கண்ணுக்கு அழகா இருக்கும், அப்படியே மஞ்சளா இருக்கும், சின்னதா இருக்கும். கற்கின் புதுமலர், காலை வச்சுட்டாதான் காலை அப்படியே குத்திடும் சொல்ற. அந்த நெருஞ்சி பூ கண்ணுக்கு இனிய மலராக இருந்து பின்னர் எப்படி அது காலை குத்துகிறதோ அதுபோல உனக்கு முன்பு இனிமை தந்த இந்த தலைவர் எனக்கு இன்னாதவனாகிவிட்டாரே, அதை நினைத்துத்தான் நான் வருந்துகிறேன் என்கிறாள். இந்த பாட்டை பாடியவள் ஒரு முல்லை. அந்த முல்லை நெருஞ்சியை பாடுகிறது. நன்முல்லை பாடிய இந்த நெருஞ்சி பாட்டு நோமென் நெஞ்சே நோமென் நெஞ்சே புன்புறத்து அமர்ந்த சிறியிலை நெருஞ்சி கற்கின் புதுமலர் முப்பயந்தாங்கு இனிய செய்த நம் காதலர் இப்படி சங்க இலக்கியம் ஓமைகளை தான் கண்டறிந்து சொல்கிறார். ஒரு அற்புதமான ஓமை நான் வியந்து வியந்து கொடுக்கிறேன். இப்பொழுதெல்லாம் பசுவின் பால் எங்கே கிடைக்கும் என்றால் ஊற்றில் கிடைக்கும். பாலை எவ்வாறு கலக்கிறான் என்பதை கண்டவர்கள் ரொம்ப குறைவு. கிராமப்புறத்தில் என்ன மாதிரி குக்கிராமத்தில் இருந்து வந்தவர்கள் பால் கலந்து எப்படின்னு தெரியும். அந்த பால் பாத்திரத்தை தன்னுடைய 2 கால்களுக்கு இடையே அடுக்கிக் கொண்டு அந்த காம்புகளை எடுத்து கோனார் அப்படியே வடிப்பார். வாங்குவார், வாங்க குடமுறை பள்ளம் பெருப்பது அப்படி பால் கலக்கிறார். இதை சொல்றார். அந்த பால் கலக்கிற போது பாத்தீங்கன்னா இந்த பீர் விழுகிற பொழுது அந்த பாத்திரத்தில் விழாமல் சிந்தும், ஒரு 2-3 துளி சிந்தும். அப்படி அதை பார்த்து சொல்ற, என்னுடைய காதல் இருக்கிற, என்னுடைய காதால் என்னுடைய அழகு இருக்கிறதே, அந்த அழகு என்னுடைய தலைவனுக்கு பயன்படாமல் உள்ளாது. எப்படி என்றால், கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து உட்கார்ந்து எனக்கும் ஆகாது என் மையக்கும் ஆகாது பசரை உரிய கவிதை இருக்கிறார். சங்க இலக்கியம் தெளிவான செய்திகள். சங்க இலக்கியம் ஓட்டம், அற்புதமான ஓட்டமுடையது சங்க இலக்கியம். 2000 ஆண்டுகள் ஆன பின்னரும் சங்க இலக்கியத்தை நாம் அகராதியில் துணை வைத்துக் கொண்டு புரிந்து கொள்ளலாம். ஏன்? தொடர் அமைப்பு மாறவில்லை, பேச்சு அமைப்பு மாறவில்லை. பேசு பேசு இன்னும் பேசு, நல்லா பேசுறா அப்படின்னு சொல்லுவாரு. கொஞ்சம் மோசமா பேசுனா முடி, போது முடி, இப்போதே முடி என்று சொல்லுவாரு. இது பேச்சு வழக்கு அல்லவா? அப்படியே இலக்கியமாக இருந்தது. பாடுக பாட்டே, இன்னும் பாடுக பாட்டே அவர் பாடிய பாடல். அகவன் மகளே அகவன் மகளே மனவுக்கோப்பன்னு நன்னடும் கூந்தன் அகவன் மகளே பாடுக பாட்டே, இன்னும் பாடுக பாட்டே அவர் பாடிய பாட்டே. பாட்டை பாடிட்டா அறத்தோடு நின்று விட்டாள். எந்த தலைவனால் அந்த நோய் வந்தது என்று செய்தித்தாய் தெரிந்து விட்டார். இப்படி சங்க இலக்கியம் எளிமையும் இனிமையும் அழகும் பொருட்செறிவும் நிறைந்ததால் தான் கம்பநாடு தன்னுடைய காப்பியத்தில் புவியிலுக்கு அணியார் ஆழ்ந்த பொருள் தந்து புலத்திற்றாய் அபியக துறைகள் தாங்கி 5 நெறியலார் சவியுறத் தெளிந்து தன்னன் ஒழுக்கம் கழிவு சான்றோர் கவியன கிடந்த போதாவதியை ஈழக் கண்டார் என்று பாடியுள்ளார். வணக்கம்.